ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் இலங்கையில் பெண்கள் எதிர்நோக்கும் பாலியல் வன்முறைகள் தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கைதான் இப்போது திடுக்கிடும் பல விவரங்களை வெளிவர செய்திருக்கிறது. இலங்கையில் யுத்த காலத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெற்ற குரூரமான பாலியல் வன்முறைகள் தொடர்பாக விரிவாக இந்த அறிக்கை பேசியிருக்கிறது. அத்தோடு நின்று விடாமல் இந்த விவகாரம் இலங்கையில் இதற்கு முதல் வெளியிடப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அடங்கிய பல்வேறு தகவல்களையும் மீளவும் தேடச் செய்திருக்கிறது. இலங்கையில் பொது போக்குவரத்துகளில் பயணிக்கும் 90% தாய்மார்களும் சகோதரிகளும் ஏன் சின்ன பெண் பிள்ளைகளும் தங்கள் வாழ்நாளில் குறைந்தது ஒரு தடவையாவது யாரோ ஒருவனால் பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆளாகின்றனர் என்கின்ற கேட்பதற்கு அருவருப்பான செய்திகளும் ஏற்கனவே வெளியாகியிருந்தன. மேலும் ஒரு நாளைக்கு 88 தொடக்கம் 112 பெண்கள் வரை வன்முறைகளுக்கு முகம் கொடுப்பதோடு இப்படி வன்முறைக்கு ஆளாகும் பெண்களில் 92% எவருமே முறைப்பாடு செய்வதற்கு முன்வருவதில்லை என்பதும் பெண்கள் மீதான ஆதிக்கம் இலங்கையில் எந்த அளவு இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. இதைவிட மோசமான ஒரு விஷயத்தையும் அந்த அறிக்கை பதிவு செஞ்சிருக்குங்க. இப்படி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும் நேரங்களில் அதை வேடிக்கை பார்ப்போரில் 89% அந்த பிரச்சனைகளில் தலையிடுவது கிடையாது என்கின்ற சமூக நோயையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறது.